நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். மெய்ஜி மறுசீரமைப்பு 1868 என்பது ஜப்பானிய வரலாற்றில் டோகுகாவா ஷோகுனேட்டின் இராணுவ அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பேரரசரிடம் அதிகாரத்தை மீட்ட ஒரு முக்கிய அரசியல் புரட்சியாகும். வரலாற்று ரீதியாக இது ஒரு தனி நிகழ்வாக மட்டுமல்லாமல் 40 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் ஜப்பானை தனிமைப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து ஒரு முக்கிய உலக சக்தியாக மாற்றிய விரைவான நவீனமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கலின் சகாபதமாகும். மெய்ஜி மறுசீரமைப்பு பற்றிய விரிவான விளக்கம் இங்கே. 1. காரணங்கள். மறுசீரமைப்பு உள்நாட்டு சிதைவு மற்றும் வெளிநாட்டு அழுத்தத்தின் கலவையால் தூண்டப்பட்டது. வெளிநாட்டு அழுத்தம். கருப்பு கப்பல்கள். 1853இல் அமெரிக்க கடற்படையின் கமோடோர் மேத்யூ பெர்ரி நவீன போர்க்கப்பல்களுடன் வந்து ஜப்பானை அதன் 200 ஆண்டுகால தனிமைப்படுத்தல் கொள்கையான சகுகுவை முடிவுக்கு கொண்டு வரவும் சம அற்ற உடன்படிக்கைகளில் கையெழுத்திடவும் கட்டாயப்படுத்தினார். இது ஷோகுனேட்டை அவமானப்படுத்தியதுடன் ஜப்பான் உயிர்வாழ நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்பதை பல சமுராய்களுக்கு நிரூபித்தது. உள்நாட்டு அமைதி நிலை. டோகுகாவா ஷோகுனேட் பொருளாதார மந்தநிலை, ஊழல் மற்றும் பசியால் பாதிக்கப்பட்டு வந்தது. தெற்கில் உள்ள சக்தி வாய்ந்த நிலப்பிரபுத்துவ பகுதிகள், குறிப்பாக சத்சுமா மற்றும் ஷோஷு, ஷோகுனை பலவீனமானவராக கருதத் தொடங்கின. மேலும் சன்னோ ஜோயி, பேரரசரை மதி, காட்டுமிராண்டிகளை வெளியேற்று என்ற முழக்கத்தை சுற்றி ஒன்று திரண்டின. 2. மறுசீரமைப்பு. 1868 ஜனவரியில் சத்சுமா மற்றும் ஷோஷு படைகள் கியோட்டோவில் ஒரு சதிப்புரட்சியை நடத்தி ஷோகுனின் அதிகாரத்தை பறித்து இளம் பேரரசர் முட்சுஹிட்டோவை மரணத்திற்கு பின் பேரரசர் மெய்ஜி என்று அறியப்பட்டவர் என்ற மறுசீரமைப்பை அறிவித்தன. போஷின் போர். பேரரசரின் படைகளுக்கும் ஷோகுனேட் விசுவாசிகளுக்கும் இடையே ஒரு சுருக்கமான உள்நாட்டு போர் நடந்தது. நவீன ஆயுதங்களுடன் கூடிய பேரரசின் தரப்பு தீர்க்கமான வெற்றியை பெற்றது. சாசன உறுதிமொழி. 1868 ஏப்ரலில் புதிய அரசாங்கம் 5 சாசன உறுதிமொழியை வெளியிட்டது. இது கடந்த காலத்தின் தீய பழக்க வழக்கங்களை கைவிடவும் உலகம் முழுவதிலிருந்து அறிவை தேடவும் உள்பட புதிய ஆட்சி அமைப்பின் கோட்பாடுகளை கோடிட்டு காட்டியது. 3. முக்கிய சீர்திருத்தங்கள். இளம் சமுராய் உயர்குடி தலைவர்களின் குழுவால் வழிநடத்தப்பட்ட புதிய அரசாங்கம் ஃபுகோகு கியோஹே, நாட்டை வளமாக்கு, படையை பலப்படுத்து என்ற முழக்கத்தின் கீழ் தீவிரமான மாற்றங்களை செயல்படுத்தியது. அரசியல் மையப்படுத்தல். அவர்கள் நிலப்பிரபுத்துவ பகுதிகளை ஹானை ரத்து செய்து டோக்கியோவால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படும் மாகாணங்களால் மாற்றினர். இது டைமியோக்களின் நிலப்பிரபுத்துவ பிரபுக்களின் அதிகார அடித்தளத்தை அழித்தது. சமூக சமத்துவம். கடுமையான 4 அடுக்கு வர்க்க அமைப்பு. சமுராய், விவசாயிகள், கைவினைஞர்கள், வணிகர்கள் ஒழிக்கப்பட்டது. சமுராய் வர்க்கத்தினர் தங்கள் வாள்களை அணியும் உரிமையையும் தங்கள் அரசு உதவித்தொகையையும் இழந்தனர். இது கட்டாயப்பட்ட நாட்டிய இராணுவத்தின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. தொழில்மயமாக்கல். அரசாங்கம் மாதிரி தொழிற்சாலைகள், கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் ரயில்வேகளை கட்டியது. முதல் ரயில்வே 1872இல் டோக்கியோவிற்கும் யோகோஹாமாவிற்கும் இடையில் திறக்கப்பட்டது. பின்னர் இந்த தொழில்களை தனியார் குடும்பங்களுக்கு விற்றது. இது ஜைபட்சு, மிட்சுபிஷி மற்றும் மிட்சுயி போன்ற தொழில் நிறுவனங்கள் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. அரசியலமைப்பு. 1879இல் மெய்ஜி அரசியலமைப்பு பிரகடனப்பட்டது. இது ஒரு நாடாளுமன்றத்துடன் டயட்டுடன் கூடிய அரசியலமைப்பு முடியாட்சியை உருவாக்கியது. இறுதியில் பேரரசர் சித்தகரசகை அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டார். 4. கலாச்சார மாற்றங்கள். புன்மை தெரிகா. ஜப்பான் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டதால் புன்மை கைகா, நாகரிகமயமாக்கல் மற்றும் அறிவொளி என்று அறியப்படும் ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது. ஃபேஷன். பாரம்பரிய கொண்டை மேற்கத்திய குட்டையான முடிப்பாணியால் சங்கரியால் மாற்றப்பட்டது. அதிகாரிகளும் இராணுவத்தினரும் மேற்கத்திய உடைகள் மற்றும் சீருடைகளை அணிய தொடங்கினர். உணவு. வலுவான உடறமைப்பை உருவாக்க இறைச்சி சாப்பிடுவதை வரலாற்று ரீதியாக பௌத்த ஜப்பானில் தடை செய்யப்பட்டதை அரசாங்கம் ஊக்குவித்தது. பேரரசர் 1872இல் பொதுவெளியில் மாட்டிறைச்சி உண்டார். கியூனாபே, மாட்டிறைச்சி ஹாட்பாட், சுகியாக்கியின் முன்னோடி போன்ற உணவுகளை பிரபலப்படுத்தினார். கட்டடக்கலை. டோக்கியோவில் மரம் சார்ந்த கட்டடங்களுக்கு பதிலாக செங்கல் மற்றும் கல் கட்டடங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ரோகுமேகான் என்பது விருந்துகளுக்கும் இராஜதந்திர நிகழ்வுகளுக்கும் கட்டப்பட்ட ஒரு பிரபலமான மேற்கத்திய பாணி அரண்மனையாகும். இது மேற்கத்திய நாடுகளால் நாகரிகமான நாடாக கருதப்பட வேண்டும் என்ற ஜப்பானின் விருப்பத்தை அடையாளப்படுத்தியது. 5. மரபு. பேரரசர் மேஜி 1912இல் இருந்தபோது ஜப்பான் மேற்கத்திய நாடுகளுடன் சமத்துவத்தை அடைந்துவிட்டது.
அது சமாற்ற உடன்படிக்கைகளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி 2 முக்கிய வல்லரசுகளை போரில் தோற்கடித்தது. சீன ஜப்பானிய போர் 1894-95 மற்றும் ரஷ்ய ஜப்பானிய போர் 1904-95. இறுதியில் இந்த விரைவான வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டில் ஆசியாவில் ஜப்பானின் ஆக்ரோஷமான ஏகாதிபத்தியத்திற்கு வழிவகுத்தது. ஏனெனில் நாடு தனது புதிய தொழில்களுக்கான வளங்களை பாதுகாக்க தனது சொந்த காலனிகளை தேடியது.